நீ ரொம்பவே கஷ்டப்படுறதையும் சிரமத்துல கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன் இருதயத்தில் உள்ள வேதனை எல்லாம் எனக்கு தான் தெரியும். உன்னை புரிந்து கொள்ளாத இந்த உலகத்தையும் நீ எதிர்பார்த்தவர்கள் உன்னை விட்டு விலகி போனதையும் எனக்கு நன்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு. உன் உள்ளத்தை எனக்கு திறந்து விடு. நீயே பேச வேண்டாம். நான் பேசுறேன். உன்னோட உள்ளத்துக்குள்ளே நான் பேசுறேன். பயப்படாது, நான் இருக்கிறேன். உன்னோட கண்ணீரும் துன்பமும் வீணாக போவதில்லை. உனக்கு ஒரு முடிவில்லை, ஒரு புதிய தொடக்கம்தான். உன் வாழ்க்கை இப்படி தகர்ந்து போயிருக்கு போல தெரியலாம். ஆனா நான் உன் வாழ்க்கையின் கையில் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எதுவும் மாறாமல் இருப்பதை பார்த்து மனம் தளர வேண்டாம். நம்பிக்கையை பிடித்துக்கொள். நான் உனக்காக வேலை செய்கிறேன். நம்பிக்கையோடு காத்திருக்கும் உன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீரை தருவேன். நான் செய்வது தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக நடக்கும். உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றும். நீ பயந்து கொண்டு இருப்பதை நான் அறிவேன். உன் இரவில் உறக்கம் கெடச் செய்த அந்த சிந்தனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், பயத்தை ஜெயிக்கும் வல்லமை உனக்கு கிடைத்துவிட்டது. நான் உன்னுடன் இருக்கிறேன். இருளிலும் உன்னை கைவிட மாட்டேன். சிங்கம் போல தைரியமாக எழுந்திரு. நீ முன்னேறும்போது பயம் உன்னிடமிருந்து விலகும். என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கும். உன் உடலில் இருக்கும் வலியை நான் அறிவேன். நீ சோர்ந்து போயிருக்கிறாய், ஆனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். என் காயங்களினால் உனக்கு குணம் வந்துவிட்டது. உன் உடலில் இருந்த பலவீனம் விலகும். உன் வாழ்வில் ஆரோக்கியமும் பலமும் வந்து நிறையும். இனி நீ வலியோடு வாழ மாட்டாய். நான் உனக்கு புதிய சக்தி தருவேன். உன் உடல், மனம், ஆன்மா முழுவதும் ஆரோக்கியம் நிறைந்து புது வாழ்வு உனக்காக வரும். என் பிள்ளையே, நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன்னை நொறுக்கல்ல, உன்னை பலப்படுத்தத்தான். நீ சிந்திய கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கண்களில் மதிப்பாயிருக்கிறது. உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன். இனி உன் பிரச்சனைக்கு முடிவு வரும். நான் புதிய வாயில்களை திறக்கிறேன். உன் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் அமைதியாக மாறும். உன் பொருளாதார குறைபாடுகள் ஆசீர்வாதமாக மாறும். உன் துக்கம் ஆனந்தமாகும். நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நான் உன் கண்ணீரை கவனித்திருக்கிறேன். உன் இரவின் இருள் இனி அதிக நாள் இல்லை. என் ஒளி உன் வாழ்க்கையில் உதிக்கும். நீ சுமக்கும் பாரத்தை நான் இறக்குவிப்பேன். கஷ்டம் உன் வாழ்வை அழிக்க அல்ல, உன்னை ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படுத்தத்தான் வந்தது. நான் உன் கஷ்டத்தை களையுகிற தேவன். உன் துக்கம் ஆனந்தமாக மாறும். உன் வாழ்வில் புதிய நாள், புதிய வாய்ப்பு, புதிய ஆசீர்வாதம் உதிக்கும். நம்பிக்கையுடன் இரு. உன் கஷ்டம் இன்று முடிவடைகிறது. நீ பணத்துக்காக காத்திருக்கிறாய். தட்டுப்பாடு மனதை பாதிக்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன், நான் தேவை என்ற பணத்தை உனக்கு தருவேன். பணம் என்பது ஆசீர்வாதமாக இருக்கும், சுமையாக இல்லை. நீ என்னை நம்புகிறாயா? அப்படி என்றால் வாக்களிக்கிறேன். திறந்த வாசல்கள், புதிய வருமானம், அற்புத மாற்றங்கள் உனக்காக காத்திருக்கின்றன. என் அன்பு பிள்ளையே, நீ சுமந்த கடன் சுமையால் உன் மனம் எவ்வளவு வாடியது என்பதை நான் அறிவேன். யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் உள்ளத்தில் அழுதாய். ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது. நான் உன் கைகளின் பணி ஆசீர்வதிப்பேன். உன் வருமானம் பெருகும். நீ யாரிடமும் கையேந்தாமல் வாழ்வாய். கடன் கொடுத்தவர்களிடம் நீ அவமானப்பட மாட்டாய். நான் உன்னை உயர்வாக நிறுத்துவேன். இனி வறுமை அல்ல, செழிப்பு உன் வீட்டில் நிரம்பும். நீ சுதந்திரமாக வாழ். உன் இதயத்தை பிணித்திருந்த பயத்தை நான் அறிவேன். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பயந்தாய். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ சந்திக்கும் போராட்டத்தில் நான் உனக்காக போராடுவேன். பயம் நீங்கும், அமைதி வரும். நான் கொடுக்கும் தைரியத்தால் நீ வெற்றி பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை சூழ்ந்த கஷ்டத்தை நான் அறிவேன். பல நாள் உன் மனம் சோர்ந்து கண்ணீர் சிந்தி எப்போது விடுதலை வரும் என்று கேட்டாய். இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் கஷ்டம் முடிந்துவிட்டது. நீ சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை. அந்த கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன் துக்கத்தை சந்தோஷமாக, உன் குறைவுகளை நிறைவாக மாற்றுவேன். இனி உன் வாழ்க்கையில் இருள் அல்ல, என் ஒளியே நிறையும். உன் கஷ்டம் முடிந்தது, ஆசீர்வாத காலம் தொடங்கியது. உன் குடும்பத்தின் நிலையை நான் அறிவேன். சண்டை, மனவருத்தம், குறைபாடு என இருந்தாலும் அதை மாற்றுவேன். உன் வீட்டில் இனி பிரிவு அல்ல, சமாதானம் நிறையும். அன்பு உன் குடும்பத்தை கட்டியணைக்கும். பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஆசீர்வாதமாகும். உன் வீட்டில் நீண்ட நாட்கள் குறைவாக இருந்தது, அதை நான் நிறைவாக்குவேன். இனி உன் குடும்பம் சாட்சியாக இருக்கும். அன்பும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த குடும்பத்தை உனக்கு அளிப்பேன். நீ சந்தித்த தோல்விகள் உன் முடிவு அல்ல, நான் உன்னை வெற்றியாளனாக படைத்திருக்கிறேன். மக்கள் உன்னை தாழ்த்தினாலும், சூழ்நிலைகள் உன்னை சோதித்தாலும், என் கரம் உன்னை உயர்த்தும். போராட்டம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் வல்லமை உனக்கு வெற்றியை தரும்.
உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் வெற்றியை அருளுவேன். நம்பிக்கையோடு நடந்தால் தோல்வி உன்னை தொடாது, வெற்றி உன் பக்கம் வரும். ஏண்டி என்னை பார்த்து காத்திருக்கிறாய்? உனது பசி, உனது எதிர்பார்ப்பு எனது இருதயத்தை நெகிழச் செய்கிறது. இன்று உனக்காக நான் திறந்த வாசல்களை காண்பிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரங்களை நீட்டி கொடுக்கிறேன். நீ எண்ணியதை காட்டிலும் மிகுதியாய் நான் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் என் கருணையும் வாக்குத்தத்தங்களும் நிறைந்திருக்கும். நான் சொன்னது போல் நீ தலைவனாய் இருப்பாய், வாலியனாய் அல்ல. என் ஆசீர்வாதங்களை ஏற்று நம்பிக்கையோடும் நன்றியோடும் வாழ். ஒரே நாளில் வென்று விடுவோம் என்ற எண்ணத்தில் எதையும் தொடங்காதே. ஒரு நாள் வென்றே தீர்வோம் என்ற உறுதியோடு எதையும் தொடங்கு. உரிமையோடு சிலரை உறவென்று நினைத்ததை தவறென்று புரிந்தேன். மீண்டும் தனிமையே போதும் என்று விலகிவிட்டேன். ஏனென்றால் அவர்களும் மனக்காயங்கள் கொடுத்தார்கள். நம்பிக்கையை வளர்க்கும் சிறந்த வழிகள். உங்கள் பலங்களையும் திறமைகளையும் அடையாளம் கண்டு அவற்றை பயன்படுத்துங்கள். சுய பாதுகாப்பு மற்றும் ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் அச்சங்களை எதிர்கொண்டு அவற்றை கடக்க சிறிய முயற்சிகளை எடுங்கள். உங்கள் கருத்துக்களையும் யோசனைகளையும் வெளிப்படையாக பேசுங்கள். உங்கள் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவற்றை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக பாருங்கள். உங்கள் தோற்றத்தை உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் கவனித்துக் கொள்ளுங்கள். அவசரப்பட்டு தள்ளிவிடாதே. உன் வீடு தேடி வந்துள்ளேன். இதை உடனே பகிர். கோடி நன்மை உன்னை வந்து சேரும். உன் பொருளாதார தேவையை நான் அறிந்திருக்கிறேன். நீ கவலைப்படுகிற ஒவ்வொரு நாளும் நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன். இன்று நான் உன் வாழ்க்கையில் பணம் வரும் வழியை திறக்கிறேன். மனிதர் மூடிய கதவுகளை நான் திறக்கிறேன். யாரும் அடைக்க முடியாத கதவை உன் முன் வைக்கிறேன். உன் உழைப்பில் ஆசீர்வாதம் வரும். உன் கைகளின் வேலை பலன் தரும். பயப்படாதே. உன் தேவைகளை நிறைவேற்றும் தேவன் நான் தான். நம்பிக்கையுடன் நடந்தால் அற்புதம் நிகழும். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில். அது பொருளானாலும் சரி, உறவானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கிறான். ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. இந்த காட்சி உன் கண்களில் பட்டால் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு விஷயம் வெற்றி அடைய போகிறது என அர்த்தம். மன மகிழ்ச்சியோடு ஓம் முருகா அது என்று பதிவிடு.